எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். 15வது மக்களவை இறுதி கட்டத்தை எட்டுகிறது. முடியும் பொழுது பல வரலாற்று சாதனைகளை படைத்துத்தான் முடிகிறது. எந்தெந்த சாதனைகள்? பல ஆரோக்கியமான சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமான முடக்கம் நடந்திருக்கிறது. அதிகமாக கூச்சல் எழுப்பியதில், அதிகமாக சண்டை நடந்ததில், அவையின் மைய பகுதிகளுக்கு சென்று போராட்ட நர்த்தனத்தை உறுப்பினர்கள் ஆடியதில், மிக குறைவான மசோதாக்களை நிறைவேற்றியதில், விவாதங்கள் மிக குறைவாக நடந்ததில், இதையெல்லாம் தாண்டி மிக அதிகமாக உங்களுடைய வரி பணம் வீணானதில் மிகப்பெரிய சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் தொடர்ந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தொடரப்போகிறதா? இதற்கான காரணம் என்பது ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்று ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லிவிட முடியுமா? இந்த பிரச்சனை எப்படி அணுகப்பட வேண்டும்? இது நிச்சயம் ஆரோக்கியமானது அல்ல. எப்படி அணுகப்பட வேண்டும்? யார் பொறுப்பு? போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காணும். 15வது மக்களவையின் கடைசி கூட்டத்தொடர் இன்று ஆரம்பித்தது. கூச்சல், குழப்பம், ரகளை காரணமாக இருமுறை கூடியும் தொடர்ந்து நடைபெற முடியாமல் முடங்கியது. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அருணாச்சல பிரதேச மாணவர் டெல்லியில் கொல்லப்பட்டது, சீக்கியர்கள் படுகொலை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் தண்டிக்கப்படாதது, தெலுங்கானா பிரச்சினை ஆகியவற்றை எழுப்பினர். மாநிலங்களவையில் மத வன்முறை தடுப்பு மசோதா கட்சி பேதமின்றி காங்கிரஸ் கட்சி தவிர பாஜக, கம்யூனிஸ்டுகள், திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் கடும் எதிர்ப்பை பெற்றது. ஆக மொத்தத்தில் இரு அவைகளுமே கூச்சல் ரகளை காரணமாக முடங்கின. மொத்தம் 12 நாட்களே நடக்க உள்ள இந்த குறுகிய, அதுவும் கடைசி பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மிக முக்கிய மசோதாக்களான ஊழல் ஒழிப்பு மசோதாக்கள், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, நடைபாதை வியாபாரத்தை ஒழுங்கமைக்கும் மசோதா, இழித்துறை போரை பாதுகாக்கும் மசோதா, தெலுங்கானா மசோதா உள்ளிட்ட 39 மசோதாக்கள் நிறைவேற்ற வேண்டியுள்ளன. இவை தொடர்பான ஆரோக்கியமான விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள், பிறகு ஒருமித்த முடிவுகள் போன்றவை தற்போது சாத்தியமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஏனெனில் தெலுங்கானா மசோதாவில் காங்கிரஸ், பாஜக தலைமைகள் ஒரு முடிவையும், சீமாந்திர பகுதி பிரதிநிதிகள் கட்சி பேதமின்றி மாற்று முடிவையும் எடுத்துள்ளனர். இது இன்றைய மக்களவையில் வெளிப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதமர் இன்று சீமாந்திர பகுதி எம்பிக்களை அழைத்து பேசியுள்ள நிலையில் நாளை மக்களவை சுமூகமாக நடக்குமா என்பதில் உறுதியற்ற தன்மையே காணப்படுகிறது. பட்ஜெட் மட்டும் தாக்கலாகக்கூடும். இதை தாண்டி வேறு எதுவுமே நடக்காதா? 39 மசோதாக்கள் இருக்கின்றன. 12 நாட்கள் தான் ஒர்க்கிங் டேஸ். அதுல 11 நாள் தான் மீதம் இருக்கிறது. என்ன நடக்க போகிறதுங்கிற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்க, இதை தாண்டி பாராளுமன்ற ஜனநாயகம் சார்ந்த பல கேள்விகள் எழுகின்றன. இதைத்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம், விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் சமூக ஆர்வலர் திரு பிரைம் பாயிண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கள். பாராளுமன்ற ஜனநாயகம் சார்ந்து பல இயக்கங்களை நடத்தி வருபவர், பல்வேறு நிகழ்வுகளை இது சார்ந்து நடத்தி வருபவர். பாரதிய ஜனதாவின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைகிறார். மற்றும் இணைகிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில விவகாரங்களுக்கான தேசிய செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சில அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தருணத்தில் அவசியம் நினைக்கிறேன். இந்த பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கறதுல எதை அவர்கள் பிரையாரிட்டியாக கொள்ளணும்? அன்றாட பிரச்சனைகள் இல்ல பூதாகரமா தெரியக்கூடிய பிரச்சனைகளை எழுப்பி அதற்கான தீர்வு காண்பதில்லையா, அது பற்றி விவாதிப்பதில்லையா, இல்ல ஊழலை வெளிக்கொண்டு வருதில்லையா? இதை தாண்டி தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அணுகியும் அதே போல மசோதாக்களை நிறைவேற்றுவதிலும் கவனம் கொடுங்க. எது உறுப்பினர்களுடைய பிரையாரிட்டி, எது அவங்களுடைய மைய கடமை? ஜெனரலா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டியூட்டி என்னங்கிறத மக்களுக்கு அதிகமா தெரியறதில்ல. அவங்க ஏதோ பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியமான 4 டியூட்டி என்னன்னா, அவங்க கவர்மெண்ட் கொண்டு வர பில்ஸ்ல விவாதங்கள் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். ரெண்டாவது கவர்மெண்டுடைய பங்கனிங்க மேற்பார்வையிடுறது. ரெண்டாவது, மூன்றாவது நிதி மசோதாக்கள் இதெல்லாம் வரும்போது, நிதிநிலை அறிக்கைகள் இதெல்லாம் வரும்போது பைனான்சியல் இதுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்கணும். நாலாவது, அவங்க மக்களுடைய பிரச்சனைகள், அதாவது தொகுதி பிரச்சனைகளா இருக்கலாம், மாநில பிரச்சனையா இருக்கலாம், தேசிய பிரச்சனை இருக்கலாம், இதை 4 விதமா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அணுக வேணும். அப்படி அணுகும்போது அவங்களுக்கு பலவிதமான வசதிகள் இருக்கு. ஒவ்வொன்றும் எப்படி எப்படிங்கிறது பார்லிமெண்ட் நாளையும் இந்த 15வது மக்களவை சரியா அணுகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல 14வது லோக்சபால இருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட இந்த பார்லிமெண்டினுடைய
இந்த டிஸ்டர்பன்சஸ் போர்ஸ்டு அட்ஜர்ன்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் அதிகமா இருக்கு. போன தடவை பாத்தீங்கன்னா 14வது லோக்சபால பழைய ஸ்பீக்கரே கடைசி நாள் அன்னைக்கு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு பேசினார். 24% கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் தி பார்லிமெண்ட் டைம் வேஸ்ட் ஆச்சு. இப்ப நீங்க 15வது மக்களவையில இன்னி வரல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 33% வேஸ்ட் ஆயிருக்கு. ஆனா வேஸ்ட் ஆனா கூட 14 விட 15ல பாத்தீங்கன்னா கேள்விகள் அதிகமாக எழுப்பப்பட்டிருக்கு. இது இருக்கு, ஏதாவது ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்னொன்று தனியார் மசோதாக்கள் வந்திருக்கு. ஆனா பார்வையினுடைய மக்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் கூட நான் ஒரு கல்லூரியில ஒரு மார்க் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் கெஸ்டா போயிருக்கும்போது பார்லிமெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்னு ஒண்ணு எடுத்த உடனே இளைஞர்கள் மத்தியில் என்ன இருந்ததுன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஸ்பீக்கர் வந்த உடனே சத்தம் போடணுங்கிறதா உங்களுடைய மனதில் பார்லிமெண்ட் அந்த மாதிரி ஒரு மக்களை கிட்டத்தட்ட 10 இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்டத்தட்ட 40-50% இருக்காங்க. அவங்க மனசுல ஒரு நம்ம கிட்ட பிரமாதமான பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. டாப் 50 பார்லிமெண்டேரியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க தான் 30% கேள்விகள் விவாதங்கள்ல கலந்துக்கிறாங்க. நல்ல பார்லிமெண்டேரியன்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த கூச்சல் குழப்பத்தினால அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போயிடுறது. கூச்சல் குழப்பம், நேரம் வீணடிப்பு அப்படிங்கறத அதை தாண்டியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாராளுமன்றம் இயங்கல் அப்படின்னா இந்திய மக்களுக்கு எவ்வளவு பண இழப்பு ஏற்படுகிறது அதை பார்க்கணும். அந்த இழப்பை ஏற்படுத்தியதுல பிரதான பங்கு, பிரதான சாதனை படைத்த இயக்கங்கள்ல உங்களுடைய கட்சியும் ஒன்று. இம்முறை வேணா நீங்க சொல்லலாம் காங்கிரஸ் எம்பிக்களும் கூச்சல் எழுப்புறாங்க, அவங்களும் இந்த டிஸ்ரப்ஷனுக்கு காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு. கியூமுலேட்டிவா பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகள்ல இல்ல இந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரதானமான முடக்கங்கள் உங்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால பிரதானமான வரிப்பண வீணடிப்பு உங்கள் கட்சியால் செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, இது அநியாயமான, அபாண்டமான, பொய்யான, உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு. இது என்னங்கிற நான் சொல்றேன். பார்லிமெண்ட் இப்ப மத வன்முறை சட்டத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அது எதிர்த்து இருக்கிறது. அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லாம் எதிர்த்து இருக்கிறது. சரி, எழுத்ததுனால சரியா போயிடுச்சா? இல்ல. இதுக்கு முன்னால பின்னால ஒரு பிளாஷ்பேக் பாருங்க. பிசினஸ் அட்வைசரி கமிட்டின்னு பார்லிமெண்ட்ல இருக்கு. அதுல அந்த கமல்நாத் பாராளுமன்றத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் உட்கார்ந்து எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், மீரா குமார் சபாநாயகரோட உட்கார்ந்து இன்றைய பிசினஸ் எப்படி நடத்த வேண்டும் என்று பேசுகிறார்கள். பேசணும்னா அவங்க ஒரு கான்சென்சஸ் வருது. அதனுடைய பிரகாரம் பாராளுமன்றத்திலே நடக்கவில்லை என்பதால் தான் இந்த கூச்சல் குழப்பம் வருது. அப்ப ஆளுங்கட்சி தான் நடக்காம இருக்கணும். ஏன்னா ஆளுங்கட்சி உள்ள பேசிட்டு வெளியே செய்யாம இருக்கிறப்ப எதிர்கட்சியால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் கருத்தை சொல்லுகின்ற போது அது குழப்பமாக தெரிஞ்சு பாராளுமன்றம் தடைப்பட்டு பழி முழுசா எதிர்கட்சி மேல வருகிறது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த நம்மளுடைய வீரர்களுடைய தலையை கொய்தார்கள். தலையை கொய்த உடனே ஐஎஸ்ஐ ராணுவ உடையில கொய்ததாக பாராளுமன்றத்திலே தகவல் சொல்லப்பட்டது. ராணுவ மந்திரி சொன்னார். அடுத்த நாளைக்கு மறுபடியும் மாற்றினார்கள். இதை எதிர்த்த பொழுது பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், வெளிநடப்பு, பாராளுமன்றம். ஆக ஆளுங்கட்சி இதற்கு காரணமாகிறது. ஏன் இதை எடுத்துங்க மறுபடியும் நீங்க ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா அன்றைய ஆளுங்கட்சி தான் காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது இல்ல, நடந்த விஷயத்தை சொல்றேன் நான். இப்ப 2G வழக்குல 2 செஷன் வாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் எதுக்காக வாஸ்ட் அவுட்? ஜேபிசி கேட்டார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வேண்டும் என்று எதிர்க்கட்சி கேட்டல. பிரதமர் பதவி விலகணும்னு கேட்டீங்க. பிரதமர் பதவி விலகல. வாஷ் அவுட் ஆனது தான் முடங்கினது. அது எதுக்கு சொல்ல வரீங்கன்னா, ஜேபிசி பின்னால கொடுத்தாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எதிர்க்கட்சி உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயங்களை தரக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே தொடர்ந்து இழுத்து வருகிறது. அதே மாதிரி நிலக்கரி ஊழல் பாராளுமன்றத்தில் தான் அது வெளிப்படையாச்சு. ஆக தொடர்ந்து இந்த அரசாங்கம் பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில பேசக்கூடிய விஷயங்களை பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய இழப்பை எதிர்க்கட்சிகள் மீது உங்களை மாதிரி பகுத்தறிந்து நன்றாக தெரிந்த மீடியாக்களே ஒருதலைபட்சமாக குற்றச்சாட்டுவதை அவருடைய மையப்பகுதிக்கு ஓடுவது யார், அங்க கூச்சல் எழுப்பது யார் அப்படிங்கும் போது எதிர்கட்சிக்கு பங்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆளுங்கட்சிக்கு பிரதான பங்குங்கிறது உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய பார்வை. நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட இதைத்தான் கேட்க வரும் என்று. ஒவ்வொரு முறை முடங்கும் பொழுதும் சோனியா காந்தி அவர்களும் சரி, டாக்டர் மன்மோகன் சிங்கும் சரி, பாராளுமன்ற ஜனநாயகத்தை எதிர்க்கட்சிகள் கேலி கூத்தாக்குகின்றன. பாரதிய ஜனதா பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலி உள்ளாக்குறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கூட்டத்தொடராகட்டும், முந்தைய கூட்டத்தொடராகட்டும், இதெல்லாம் மைய பகுதியில போய் ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான். இதே வாதம் அவர்களுக்கும் பொருந்தும் தான். அதாவது இது ஒன்னு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது a system by discussion.
பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விவாதங்கள் மூலமாகத்தான் நாட்டில் ஒத்த கருத்துக்கள் ஏற்பட்டுக் கொள்ளப்பட வேண்டும். அதிலே பெரும்பான்மையை பார்த்து வாக்களிப்பு நடத்தி சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. ஆனால் சமீப காலமாக நான் பாரதிய ஜனதா கட்சி அதிலே முனப்பாக இருந்தாலும் கூட இதை ஒரு அரசியல் கட்சியை மட்டுமே நான் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்ட விரும்பவில்லை. மொத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விவாதத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை விட பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விபரீதமாக செய்து அதன் மூலம் ஊடகங்களுடைய கவனத்தை பெற்று அந்த நடவடிக்கைகளை முடக்குவதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கின்ற விளம்பரம் தான் அரசியல் ரீதியாக தங்களுக்கு அதிக ஆதாயம் தரக்கூடியது என்று சில உறுப்பினர்கள் நினைக்கின்ற காரணத்தினால்தான் இதை போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. காங்கிரஸ் விதிவிலக்கு அல்ல. அதுல சில காங்கிரஸ் உறுப்பினர்களும் அதில் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இப்பொழுது உதாரணமாக சீமாந்திரா தெலுங்கானா பிரச்சனையிலே சீமாந்திராவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிற தவறான முன்னுதாரணங்களை பின்பற்றுகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அது தவறு. இதுல என்ன ஒத்து கருத்து சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முன்பும் அனைத்து கட்சி கூட்டத்தை பாராளுமன்ற சபாநாயகர் கூட்டுகிறார், பாராளுமன்றத்துறை விவகார அமைச்சர் கூட்டுகிறார், பிரதமர் கலந்து கொள்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் கலந்து கொள்கிறார், அலுவல் ஆய்வு குழு இருக்கிறது. அலுவல் ஆய்வு குழுவிலே எந்த பிரச்சனைகளை வாதிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்யப்பட்ட பிரச்சனைகளை சபைக்குள்ளே எடுத்துக் கொள்ளும் போது கூட இதை போன்ற விபரீதங்கள் நடக்கின்ற போதுதான் இது எங்கே போய் நிற்கும், கடைசியில் என்ன கட்டத்திற்கு வரும் என்று சொன்னால், இதில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதை விட ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியிலே பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையே போய்விடும் என்பதுதான் இன்று இருக்கிற மிகப்பெரிய அபாயம். அது நாம் ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். ஆகவே இது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ மற்றும் மாநில கட்சிகளோ இடதுசாரிகளோ என்று யாரையும் வகைப்படுத்தாமல் அடையாளப்படுத்தாமல் ஒட்டுமொத்தமாக இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தையே எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த சவாலை எல்லா அரசியல் கட்சிகளும் முறியடிக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு காயப்படுத்தப்படுவது இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகமும் மக்கள் அதன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் தான். இது ஒரு கட்சியை மட்டுமே மையப்படுத்திய ஒரு பிரச்சனை இல்லை. பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்ம எல்லாம் இன்ட்ராஸ்பெக்ட் செய்ய வேண்டிய விஷயம் என்று திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்கிறார். அது உங்களுக்கு ஏற்புடைய விஷயம் தானே. இதை தாண்டி இன்னைக்கு பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது. கொள்கை ரீதியா பல மசோதாக்கள்ல உங்களுக்கு உடன்பாடு தான். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்னு தீர்மானமா இருக்கீங்க, அப்படிதானே? இல்ல, நீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க, ரெண்டுக்கும் பதில் சொல்றேன். அண்ணன் பீட்டர் அவர்கள் மிக அழகாக பாராளுமன்ற ஜனநாயகம் சிஸ்டம் பை டிஸ்கஷன் ரொம்ப அழகாக சொன்னார். சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். அந்த கவலைகளுக்கு எல்லாம் காரணம் அவங்க கட்சி நடந்து கொள்கிறது. அவங்க ஆந்திராவுடைய சிஎம்மும் ஆந்திராவுடைய எம்பிக்களையும் ராஜ்காட்டிலையும் அங்க இருக்கக்கூடிய டெல்லியிலையும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்கள் கட்சியினுடைய கொள்கைகளை எடுத்து உண்ணாவிரதமும் போராட்டமும் நடத்தி அவர்கள் ஜனநாயகத்தை கேலி குத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப ரொம்ப ஒரு கட்சியினுடைய விஷயங்கள் வெளியிலே வந்தால் அது உட்கட்சி ஜனநாயகம் உடைந்து போய்விட்டதாக தான் அர்த்தமே தவிர அது காங்கிரசுக்கு கை வந்த கலை, அது காங்கிரசுடைய கலாச்சாரம். அதனால அதை நாட்டு மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே மந்திரிகளையும் சிஎம்ஐயும் தடுக்க முடியாத காங்கிரஸ் கட்சியினாலே உள்கட்சி ஜனநாயகத்துக்கு இந்த சிஸ்டம் பை டிஸ்கஷன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு 39 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படவில்லை, வருத்தகரமான விஷயம். ஆனா பாராளுமன்ற அலுவல் குழுவிலே விவாதிக்கப்பட்டு அதற்கு பின்னாலே பாராளுமன்றத்தை எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்றாக இருந்து செயல்படுத்த வேண்டிய விஷயம். அது ஏன் செயல்படலை என்பதற்கு காரணம் ஆளுங்கட்சி என்று நாங்கள் குற்றம் சாட்டினால் அது தவறாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்ப என்ன விஷயத்துக்கு வருகிறேன் என்று சொன்னால், மிக 6 மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி துடிக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக விட்டுவிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் எதிர்ப்பாளர், மற்ற சிவில் ப்ளோயர்ஸ் பில்லு, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் பில்லு, சிட்டிசன் சார்ட்டர் என்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை ஒரே எடுப்பிலே இப்பதான் பாராளுமன்றம் விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும் என்று பீட்டர் சொன்னார். விவாதமே இல்லாமலே ஒரே ஸ்டெச்சில கையை தூக்கிட்டு மாநகராட்சியில் நடத்துற மாதிரி நடத்த முடியாது. ஏன் என்று சொன்னால், நீங்க சொன்னீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் இருக்கிறது. இப்ப சிட்டிசன் சார்ட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சிட்டிசன் சார்ட்டர்ல அனானிமிட்டி ஒரு அனானிமிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த ரெண்டுமே அந்த சார்ட்டர்ல இல்ல. ஒரு இன்டர்நேஷனலி அக்ளைமேடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் என்பது கான்பிடன்சாலிட்டியும் அனானிமிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் அதுல இல்ல. அதே மாதிரியாக
இப்ப கம்யூனல் வயலன்ஸ் பில்லுல எல்லா கட்சியுமே எதிர்க்கிறது. அதுல அரசியல் சட்டத்தின் 355வது பிரிவை சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மாநிலங்களுடைய உரிமைகளை தலையிடுவதற்காக. வயலன்ஸ் பில்லுக்கு வருவோம். அதற்கு முன்பாக இந்த நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய அந்த வாதத்தை தான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள்ட்ட எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு வருஷம் நீங்க முனைப்பு காட்டாம இந்த ஒரு 12 நாள்ல ராகுல் காந்தி சொல்கிறார் ஆகையினால இந்த 6 மசோதாக்களையும் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னா உங்களுடைய அஜெண்டாவுக்கு எதற்காக எதிர்க்கட்சி ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதாவது ஒரு பாராளுமன்றத்தினுடைய ஆண்டு வாழ்க்கை என்பது 5 ஆண்டுகள். அதுவும் இப்பொழுது இந்த கம்யூனல் வயலன்ஸ் பில் 2005 பாராளுமன்றத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. 2006 அது செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டது. 2007 செலக்ட் கமிட்டி அதற்கான தன்னுடைய பரிந்துரையை வழங்கியது. 2007, 2008, 2009 ஆக 3 முறை இந்த சட்டத்தை மாநிலங்களவையிலே அரசாங்கத்தினுடைய தரப்பிலே தாக்கல் செய்து வாதத்திற்கு அழைத்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒத்துழைப்பு தர மறுத்துவிட்டது. அதற்கு பிறகு இந்த சட்டத்திலே சில முக்கியமான சரத்துக்களிலே மாநில அரசுகளுக்கு உடன்பாடில்லை என்கிற தகவல் வந்தவுடனே மாநில முதலமைச்சர்களிடம் ஆலோசனை செய்யப்பட்டு சில முக்கியமான சரத்துக்கள் மாற்றப்பட்டு அன்னை சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் இப்பொழுதும் மாற்றப்படல, பைனல் டிராப்ட்லயும் மாற்றப்படல. மாநில விவகாரங்கள்ல மத்திய அரசாங்கம் தலையிடுவது மாதிரியாக எல்லா எதிர்கட்சிகள் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் உட்பட. அதை நான் என்ன சொல்றேன், அதை அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய வரியிலே தெரிவிக்கட்டும், அமெண்ட்மெண்ட் கொடுக்கட்டுமே. இப்போ நம்ம அரசாங்கத்தினுடைய சட்டத்தை தாக்கல் செய்கிறார்கள். 7 எதிர்கட்சி அதை வாதத்திற்கு எடுத்துக்கொண்டு அதற்கு அமெண்ட்மெண்ட் கொடுக்கட்டும். அதற்கு வாதத்திற்கு எவ்வளவு நேரம் வேண்டும் என்று கேளுங்கள். அவர் சொன்ன மாதிரி அதாவது வரிசையாக அண்ணன் பீட்டர் சொன்ன விஷயங்களை பாருங்க. 2005 இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டு பல விதமான சான்ஸ்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இத்தனை ஆண்டு காலங்கள் ஆன பிறகும் எதிர்கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சியும் இவர்களுக்கு ஒரு காலத்தில் சப்போர்ட்டா இருந்த அதிமுக எல்லாமே எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கிறது என்று சொன்னா அப்ப இவர்கள் உண்மையிலேயே அந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள. சேகர், நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க இத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் என்று சொல்றீர்கள் அல்லவா? பாஜக எதிர்க்கிறது, இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள், அதிமுக எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கிறது என்று சொன்னால் வாக்கெடுப்பில் தோற்கடித்து விட வேண்டியதானே? காங்கிரஸ் தனிமையாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது இத்தனை கட்சிகள் ஒன்று சேருகின்ற போது அந்த சட்டத்தை வாதத்திற்கு எடுத்து நீங்கள் எல்லோருமா சேர்ந்து ஓட்டு போட்டு முடிச்சுடுங்க. எதற்காக வேண்டி அதை அறிமுகப்படுத்த நீங்கள் மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இல்ல, நீங்க அதுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எந்த கோணத்தில் வாக்களிக்க வேண்டும் என்கிற அவர்கள் முடிக்கிறார்களோ அந்த எண்ணத்தில் ஒரு வாக்களிக்கலாம். அதுபடி அந்த சட்டத்தை நீங்கள் தோற்கடியுங்கள். ஆனால் வாதத்திற்கு எடுத்துக்கொள்ள விட மாட்டோம், அறிமுகமே படுத்த விட மாட்டோம், எங்களுக்கெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றது அராஜகம் இல்லையா? இல்ல, இது நேர்போக்கான வாதம். ஏன்னா பாராளுமன்ற அட்வைசரி கமிட்டியில விவாதிக்கப்பட்டு பல்வேறு நிலைக்குழுக்கள் எல்லாம் இருக்கு. அந்த நிலைக்குழுக்கள் எல்லாம் இந்த எதிர்க்கட்சிகள் சொன்ன மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்ற காரணத்தினாலேதான் பாராளுமன்றத்தில் அறிமுகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த கிளாஸஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம், எதிர்க்கலாம், வாக்களிக்காம அப்ஸ்டெயின் செய்யலாம், ஓட்டு போடலாம், வாக்களிக்காம இருக்கலாம். இத்தனை வாய்ப்பு இருக்கும் பொழுது நாங்க அமளி செஞ்சு கூச்சல் போட்டு அறிமுகமே படுத்த விட மாட்டோம். அட்ஜென்ட் செய்ய விடுவோம், இல்லாட்டி அறிமுகமே படுத்து இன்னைக்கு ஜெயிக்கவும் செஞ்சுட்டு இல்ல. இந்த வாதம் தவறான வாதம். அவர்கள் பேசுவதற்கு, இதை விவாதிப்பதற்கு உரிய நேரம் கொடுப்பார்களா? அது பாராளுமன்ற கமிட்டியில பேசப்பட வேண்டிய, நாம பேச வேண்டிய விஷயம் இல்ல. அவர்கள் அங்க என்ன ஏற்றுக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. அங்க ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் அது அங்கே மறுக்கப்படுகிறது என்பது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது காங்கிரசினுடைய பாராளுமன்றத்தை கையாள தெரியாத, கையாளாகாத தனத்தினுடைய விஷயமாக வந்த விஷயம். ரைட். இந்த தொடர்ந்து எழக்கூடிய விவாதம், யார் ஆளும் கட்சியில் இருந்தாலும் யார் எதிர்கட்சியில் இருந்தாலும் இதற்கு ஆளுங்கட்சி காரணமா எதிர்கட்சி காரணமா அப்படிங்கும்போது இருவருக்குமே இந்த முடக்கத்துக்கும் இந்த காட்சிகளுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்குதானே? நிச்சயமா கூட்டு பொறுப்பு இருக்குங்க. அதாவது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இப்ப நான் இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சிக்கு ஒரு 40% பொறுப்புன்னா ஆளுங்கட்சிக்கு 60% பொறுப்பு நான் சொல்லுவேன். இன்னொன்று எப்படின்னா, இந்த மாதிரி அமளி துமளி நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண விஷயங்களுக்கு, இன்னைக்கு ஏதோ டெல்லியில் நடந்த ஏதோ ஒரு விஷயங்களுக்காக இந்த நாட்டினுடைய அந்த டெல்லியினுடைய பிரச்சனை நாட்டிலேயே எதிரொலிக்கிறது. அப்புறம் அது தவிர மாநிலங்கள்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தங்களுடைய ஸ்மால் மாநில பிரச்சனைகளுக்கு கொண்டு அங்க சத்தம் போடும்போது நாட்டினுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாம போயிடும் போது
இதுல என்ன பண்றாங்கன்னா மேஜர் பிரச்சனைகள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா போகும். அவங்களுக்கு ஒரு ஈஸியான என்னன்னா எதிர்கட்சியை பழி போட்டுக்கலாம், அது பண்ணிக்கலாம். இன்னொன்று பாத்தீங்கன்னா அண்டர் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இருக்கு, விவசாயிகளுடைய தற்கொலைகள் பிரச்சனை இருக்கு, மீனவர் பிரச்சனைகள் இருக்கு. மீனவர் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, பல கோஸ்டல் ஏரியாஸ்ல நிறைய இருக்கு. பல பிரச்சனைகள் என்ன இருக்கு, நம்ம ஏதாவது இந்த பாலியல் வழக்கு இல்ல இன்னைக்கு இதுல இந்த பிரச்சனைகள் மட்டுமே சின்ன பிரச்சனைகள் மையப்படுத்தப்பட்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இல்ல. அதையும் தாண்டி மாநில விவகாரங்கள் சட்டப்பேரவையில் வாதிக்கப்படணும், இல்ல மாநில கோணத்துல தேசிய பிரச்சனைகள் வாதிக்கப்பட வேண்டும் என்றால் மாநிலங்களவை இருக்குது. அதுதான் அதோட மைய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கங்கள் எல்லாம் சிதைக்கப்படுது. நோக்கங்கள் சிதைக்கப்படுறது இல்ல, இதனால் பெரிய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியாம இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. இன்ஃபேக்ட் அவர் சொல்றது ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இப்ப நம்ம 16வது மக்களவை எப்படி அமைய போறது, இப்ப நீங்க 33 1/3 போயிடுத்த, அடுத்த மக்களவையில் வந்து இதை விட டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 50% க்ளோஸ் பண்ணலாம். அப்படியே பண்ண பார்லிமெண்ட்ங்கிற ஒரு ஜனநாயக முறையை இளைஞர்கள் மத்தியில சினிசிசம் வர ஆரம்பிச்சு. அவங்க என்ன பண்றாங்க, நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் டிஸ்கஸ் ஆகுது எல்லா கட்சியிலையும், காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், மாநில கட்சிகள்ல நல்ல எம்பிஸ் இருக்காங்க, நல்ல விவாதங்கள் செய்யறாங்க. அந்த இதெல்லாம் மறைஞ்சு போய் இந்த மீடியாக்களுடைய அவங்களுக்கு என்ன இந்த லைவ் கேமரால வேற போறதுனால என்ன பண்றாங்க, குதிக்கிறவங்க தான் சத்தம் போடுறவங்க. இந்த மைக்க பார்த்துட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கபில் சிபல் என்ன பண்றாரு, சம்பந்தம் இல்லாம ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கூச்சல் குழப்பம் வருது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் ஒண்ணு வருது, இல்ல எதிர்கட்சியில இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் வருது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கேமரா வந்துடுறது. ரைட். பிரதான குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேல என்கிறார் திரு ஸ்ரீனிவாசன். இதை தாண்டி பாராளுமன்ற முடக்கத்தை ஆளுங்கட்சி விரும்புகிறது அல்ல ரசிக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் உட்பட பல எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய வாதம். திரு பீட்டர் போன்ஸ் எப்படி பார்க்கறீங்க அந்த குற்றச்சாட்டு, இந்த முடக்கத்தை ஆளுங்கட்சி விரும்புகிறதா? அதாவது பிரதமர் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பும் எந்த பிரச்சனைக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன், எந்த விவாதத்திற்கும் நான் வந்து பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதை வந்து பகிரங்கமாக சர்வகட்சி கூட்டத்திலே மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அடிக்கடி சொல்லி வருகிறார். இப்பொழுது அரசாங்கத்திற்கு வந்துதான் இந்த ஆத்திரம் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே வந்து நான் எனக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, லோக்பால் பில்ல வந்து இதே பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தார்கள், அவர்கள் வந்து எந்த சட்ட முன்வடிவுக்கு வந்து லோக்சபாவிலே வாக்களித்தார்களோ அந்த சட்டத்தினுடைய அதே முன்வடிவுக்கு மாநிலங்களவையிலே வாக்களிக்க மறுத்தார்கள். லோக்சபாவிலே ஒரு நிலைப்பாடும் மாநிலங்களவையிலே ஒரு நிலைப்பாடும் எடுத்த ஒரு கட்சி இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இப்பொழுது என்ன பார்த்து சொல்றாரு, உள்கட்சி விவகாரம் சீமாந்திராவிலன்னு சொல்லி. இதே எடியூரப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சியிலே முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு விலகி அங்க வந்து அருண்ஜேட்லி போய் 3 நாட்கள் 4 நாட்கள் உட்கார்ந்து அந்த எம்எல்ஏக்களை பார்க்க முடியாம இருந்ததெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏனென்றால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளிலையும் வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அதனாலதான் இந்த சட்டங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்பொழுது வந்து முசாபர் நகரில் இருந்த கலவரத்தின் மீது நாம் என்ன பாடம் தெரிந்து கொண்டோம், இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 62 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 60,000 மக்கள் வீடு வாசல். சீமாந்திர விஷயத்தை எடுத்தீங்க, உங்களுடைய கட்சி உறுப்பினர்களை சரியா நடந்து கொள்ளும்படி உங்களால வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியாத போது எதிர்கட்சிகள் மீது நீங்க வந்து பழி போடுவதுங்கிறது சரியான விஷயமா? இல்ல, இப்போதாவது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் வந்து இப்பொழுது உடனடியாக வந்து அதை வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன். இப்பொழுது நம்முடைய சட்டமன்றத்தில் நடக்கிறது தினசரி தூக்கி வெளியே போடுகிறார்கள். அவை முழுவதும் வரக்கூடாது என்று 2 நாள் சொல்லிவிட்டு இந்த கூட்ட தொடர் முழுவதும் உங்களை நீக்கி வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதை மாதிரி எல்லாம் பாராளுமன்றத்தில் செய்ய முடியாது. அப்படி பாராளுமன்றத்தில் நாம செய்ய முற்பட்டோம் என்று சொன்னால் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அழிவு காலம் சீக்கிரம் வந்துடும். ஒரு சட்டமன்றத்தில் நடக்கலாம், ஒரு மாநகராட்சியில் நடக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்திலே வந்து நம்முடைய தமிழக சட்டப்பேரவையிலே பின்பற்றி வருகிற அந்த நடைமுறைகளை வந்து பின்பற்ற துவங்கினால் 2 நாட்களுக்கு பிறகு இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தினுடைய எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறியாகிடும். ஆகவேதான் பாராளுமன்றத்தில் அதை மாதிரி மரபுகள் இல்லை, அதற்கான அதிகாரம் மரபுகள் இல்லை, விதிகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த விவகாரம் பற்றி நான் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். சட்டப்பேரவைக்கு தனி விதி கிடையாது, பாராளுமன்ற விதிகள் தான் சட்டப்பேரவையும் பின்பற்றுகிறது. மரபு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனால் அந்த கட்டாயத்துக்கு பாராளுமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு ஸ்பீக்கர் இழந்தா எல்லாரும் அமரணுங்கிறது விதி, யாரும் உட்கார்றது இல்ல. வெல் ஆஃப் தி ஹவுஸுக்கு போக கூடாதுங்கிறது விதி, போறாங்க. எதையும் கீழ்ச்சி போடக்கூடாதுங்கிறது விதி, கீழ்ச்சி போடப்படுது. ஆனால் நடவடிக்கை இல்ல. நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நிச்சயமா எடுக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு சிவில் சொசைட்டியா பார்க்கும்போது, ஒரு சாதாரண குடிமகனா பார்க்கும்போது
இது கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்துல தான் இந்த டிகிரடேஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட் அதிகமா நான் பாக்குறேன். பார்லிமெண்ட் நான் பல வருஷங்களா பாத்துட்டு இருக்கேன். இந்த 10 வருஷங்கள்ல டிகிரடேஷன் வரும்போது இங்க அசம்பிளியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி வெளில போட்டுறாங்க. பார்லிமெண்ட்ல அந்த பழக்கம் கிடையாது. யாரும் வேணாலும் பார்லிமெண்ட்ல ஒரு மரபு என்னன்னாக்கா எதிர்கட்சிகள் சொல்லப்படாத விதி இருந்தா கூட நீங்க டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏன் டிஸ்டர்ப் பண்ணலாம்னா கவர்மெண்ட் அட்டென்ஷனை டிரா பண்றதுக்காக எப்பவுமே உண்டு. முன்னாடி கூட இருந்திருக்கு. 2வது லோக்சபால 1st லோக்சபால டிஸ்டர்ப்ஷன் இருக்கு. ஆனா இப்ப டிஸ்டர்ப்ஷன் என்ன ஆயிடுது, அது பை ரூலா டிஸ்டர்ப்ஷனே ரெகுலரா போறாள். இப்பதான் சொல்றேன், இப்ப காலையில வந்த உடனே இந்த ஸ்பீக்கர் ஏதாவது ஒரு ஆபிச்சுவரி ரெஃபரன்ஸ் பண்ண உடனே ஓன்னு கத்த ஆரம்பிக்கும் போது இந்த இளைஞர்கள் மத்தியில இதுதான் பார்லிமெண்டா அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி உருவாயிடுது. ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. இது ஆளுங்கட்சியும் போடாம 2 பேருக்குமே மிக குறைவான நாட்கள் இந்த கூட்டத்தொடர்கள் நடக்கிறதும் ஒரு காரணமா இருக்கலாமா? அது எப்படின்னாக்கா இதுல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம இந்தியா ஜனநாயகம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அடிப்படையில் கொண்டது. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 நாள் 140 நாள் ஒரு வருஷத்துல வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு உட்கார்ந்தாங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. நம்ம இந்திய பாராளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா இப்ப ஆவரேஜா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் தான் 600 நாள் வேலை செஞ்சாங்க 5 வருஷத்துல. அதுக்கப்புறம் 400 450 இப்ப 300 நாட்கள் 330 நாட்கள் இதுவரை வேலை செஞ்சிருக்கிறோம். ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 65 நாள் 70 நாள் ஒரு வருஷத்துக்கு மேல வேலை செய்யறது இல்ல. 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரம் வேலை செய்யறதுலே நம்ம என்ன பண்றோம், 1/3 காலி ஆயிடுறது. சோ இப்ப நீங்க என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாராளுமன்ற வேலை இப்ப ஒரு கண்டிஷன் பண்ணோம். நீங்க 5 மணி நேரம் டிஸ்ரப்ஷன் ஆச்சுன்னா 5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் ஒர்க் பண்ணி ஆகணும். நோ பே, நோ ஒர்க் நோ பே. அரசாங்கத்தில் என்ன பண்றாங்க, ஒரு எம்ப்ளாயி ஸ்ட்ரைக்ல போனாக்கா அவனுக்கு நோ ஒர்க் நோ பே. ஓகே, இன்னைக்கு பார்லிமெண்ட் டிஸ்டர்ப் ஆச்சா? இன்னைக்கு பார்லிமெண்ட் டிஸ்டர்ப்ஷன் யாரா இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் வேலை செய்யலன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு சாலரி கட். லோக்பால் அண்ணன் சொன்னாரு, லோக்சபையில நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாயில யாரு அதை நிறைவேற்றாமல் தடுத்ததுன்னு சொல்லி. லோக்சபாயில நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபாயில அமர்வுமொழி ஆகி எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அருண் ஜேட்லி அவர்கள் எத்தனை நேரமானாலும் மிட் நைட் ஆனாலும் நாங்கள் இருப்பதற்கு தயார், பேசி நடத்தி இதை நிறைவேற்றி விடுவோம் என்று சொன்ன உடனே காங்கிரசினுடைய ஆலோசனையுடைய பிரகாரம் அவர்கள் எடுத்த முடிவின் பிரகாரம் அங்கிருந்து துணை சபாநாயகர் துணை ஜனாதிபதி துணைத் தலைவர் அவர்கள் அட்ஜான் பண்ணிட்டு போயிறார். அதோட முடிஞ்சு போச்சு என்று முடித்து விட்டு போகிறார். ஆக நாங்கள் நடுஇரவு வரை இருந்து விவாதித்து முடிக்க தயாராக இருந்தோம். அமளி துமளிகளை செய்து காரணம் காட்டி அவர்களுடைய ராஜ்யசபாவுடைய தலைவர் அவர்கள் அட்ஜான் பண்ணிட்டு போறார். ஆக இந்த சரித்திரத்தை மாற்றி அண்ணன் ஏன் சொன்னாருங்கிறது தெரியல. யாரு காரணங்கிறதுக்கான வாதங்கள் அப்படிங்கிறது 2 பக்கமே தயாராக சொல்வது போல நோ ஒர்க் நோ பே, இது போல கடுமையான சட்டப்பேரவையில கடைபிடிக்கப்படுறது போல கடுமையான விதிகள் இவையெல்லாம் அமலுக்கு வர வேண்டிய கட்டம் வந்துவிட்டதா, அல்ல திரு பீட்டர் சொல்வது போல அது ஆபத்தாக விளையுமா? நான் திரு SR சேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஒரு விவகாரத்துல இருவேறு நிலைப்பாடு எடுக்கிறத பத்தி காங்கிரஸ் நீங்க விமர்சிச்சீங்க, குறிப்பா தெலுங்கானா விவகாரத்துல. இதுதான் இன்று நாடாளுமன்றத்துல புயல கிளப்பிய விவகாரம். இதே விவகாரத்துல ரெட்ட நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா எடுக்கலையா? எந்த மாதிரி நிலைப்பாடு? தெலுங்கானால ஒரே விவகாரத்துல அப்போ ஒரு நிலைப்பாடு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு. தெலுங்கானாவுடைய நிலைப்பாடுகள் பிஜேபியுடைய நிலைப்பாடுகள் என்ன மாற்றம் இருக்கிறது? 2002 ஒரு நிலைப்பாடு, இப்போ ஒரு நிலைப்பாடு. அதாவது மோடி அவர்கள் ஹைதராபாத்திலுடைய மிகப்பெரிய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தெலுங்கானா மக்களுக்கு தெலுங்கானா தேவை, ஆந்திராவுடைய எண்ணங்கள் அவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், அங்க தெலுங்கானா எண்ணங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று. ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்திலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட உடனேயே அந்த மாநிலங்களிலே ஸ்வீட் கொடுத்து சாப்பிட்டு மக்கள் கொண்டாடினார்கள். இன்றைக்கு காங்கிரசினுடைய செயல்பாடு காரணமாக, காங்கிரசினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய காரணமாக காங்கிரஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய கலவரங்கள் சர்வசாதாரணமாக நீண்ட நாட்களுடைய ஒரு கோரிக்கை. சத்தீஸ்கர்லாம் பிரிச்சதை சொன்னீங்க, ஆனால் அதே கட்டத்தில் தெலுங்கானாவை பிரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அன்றைய பாரதிய ஜனதா ஆட்சி எடுத்துதான் எடுக்கல. அதாவது ஒவ்வொரு சத்தீஸ்கர் பிரிக்கப்படுவதற்கு முன்னால், உத்தரகாண்ட் பிரிக்கப்படுவதற்கு முன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கான எண்ணங்கள் உருவாக்கப்பட்டதா, சூழ்நிலை ஏற்பட்டதா, அதே மாதிரி பேசப்பட்ட தெலுங்கானாவுக்கான காரணம் நெடுநாட்களாக இருந்து வரக்கூடியது. தெலுங்கானா சார்ந்து அன்றைய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும் பொழுது, லால் கிருஷ்ண அத்வானி அன்றைய உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ப்ரப்போசல் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. தெலுங்கானா பிரிக்கும் எண்ணம் கிடையாது, பிரிக்க மாட்டோம். காரணம் என்னவென்றால் சிறிய மாநிலங்களை பிரிப்பதுங்கிறது
பொருளாதார காரணங்களுக்காக அவசியமற்றது என்று சொல்றார். அந்த கடிதம் தான் இது. லால் கிருஷ்ண அத்வானி எழுதிய அந்த கடிதம் உண்மை, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உண்மை, அது அந்த காலத்துக்கு பொருந்தியதும் உண்மை. அதுக்கு என்ன மாறியது? நீங்க என்ன கேட்கிறீங்க? 2004 காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்தது, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தது. 2004க்கு இன்னைக்கு என்ன மாறிச்சுன்னு கேக்குறீங்க. அதுதான் கேட்கிறேன். 2002க்கு இன்னைக்கு என்ன மாற்றம்? 2004 காங்கிரஸ் அவர்களுக்கு வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தொடர்ந்து அந்த ரெண்டு பகுதி மக்களிடையே ஒரு பெரிய துவேஷத்தை உருவாக்கியது. துவேஷத்தை உருவாக்கியது காலமாக ஒரு சமமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒருவரை பகையர்களாக நினைக்க ஆரம்பித்தார்கள். அந்த நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்னாலே மாநிலங்களை பிரிக்கும் போது கடைபிடிக்கவில்லை. இப்போது அத்வானி சொன்னதற்கு பின்னாலே சிறிய மாநிலங்களை பிரிக்கின்ற எண்ணங்கள் மக்களிட அதிகரித்த போது அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தது. 2002 அந்த எண்ணம் இல்லை, இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்வது எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்னு தெரியல. திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புகின்றேன். இதை தாண்டி இன்னொரு கேள்வியும் பிரதானமாக இருக்குது. இன்றைய விவாதத்தில் நீங்க அறிமுகப்படுத்திய மசோதா பெரிய கொந்தளிப்பை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும் எதிர்த்தன. காரணம் என்னவென்றால் மாநில உரிமைகள்ல நேரடியாக கை வைக்கக்கூடிய மசோதா. அந்த மசோதாவை கொண்டு வரதுக்கான சட்டப்பூர்வ உரிமையே மத்திய அரசாங்கத்துக்கு இருக்காங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. கம்யூனல் வயலன்ஸ் பில். அதாவது இப்பொழுது இந்தியா நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அசாதாரணமான பிரச்சனைகள். இப்பொழுது என்னைக்கு பொது தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் லட்சியங்கள், கொள்கைகள் என்கிற அடிப்படையிலே அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்குகளை சேகரிக்கின்ற நிலை மாறி அடையாளங்களின் அடிப்படையில் இந்த மதம், இந்த இனம், இந்த மொழி என்கிற அடிப்படையிலே எந்த வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை இந்திய அரசியலிலே உருவாகி வந்திருக்கிறதோ அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆபத்து எல்லா இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மொழி ரீதியான சிறுபான்மையினராக இருக்கலாம், இன ரீதியான சிறுபான்மையினராக இருக்கலாம், அல்லது மத ரீதியான சிறுபான்மையினராக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 51 வாக்குகள் வாங்கியவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள், 49 வாக்கு வாங்கியவர்கள் எதிர்க்கட்சியில் அமர்கிறார்கள். ஆகவே இந்த 51% வாக்குகளை வாங்குவதற்கு எந்த லட்சியங்களும் எந்த முன்மொழிவுகளும் இல்லாமல் அதை ஒரு அடையாளத்தின் அடிப்படையிலே பெற முடியும் என்று அரசியல் கட்சிகள் நினைக்கின்ற போது இந்த சிறுபான்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மத்தியில் இருக்க அரசுக்கு வருகிறது. ஆகவேதான் அதை என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்குதான் மாநிலங்களுடைய பிரச்சனை. ஒரு ஆர்கனைஸ்டு கம்யூனல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் ரிலிஜன் ஆர் ஒன் பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆர் ஒன் பர்டிகுலர் ரேஸ் இது ஒரு புதிய நியூ ட்ரெண்ட் டெவலப்பிங் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். ஆனால் நேரடியாக மத்திய அரசாங்கம் தன்னுடைய பங்கை கொண்டு வரும், நேரடியா தலையிடும் அப்படிங்கும் பொழுது அது இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக. இப்பொழுது அதை மாத்தியாச்சு. அந்த அமெண்ட்மெண்ட்டை மாத்தி இவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக மாநில அரசு வேண்டுகோள் விடுத்தால் அப்பொழுதுதான் மத்திய படைகள் வரும் என்று அந்த குறிப்பிட்ட விதியை நாம் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அது காஸ்மெட்டிக் அமெண்ட்மெண்ட் விமர்சிக்கப்படுது. அது எப்படி அவர்கள் இன்னைக்கே வச்சுங்க, இன்னைக்கே மாநிலங்கள் கேட்டால்தான் மத்திய அரசினுடைய ராணுவமோ அல்லது மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படைகளோ வர முடியும். தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு நாமினேட்டட் பாடி, ஆனால் அது நேரடியாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய ஒரு பணியில குறுக்கிடுமே, ஆனால் அது எந்த அளவுக்கு ஏற்படுதுங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதாவது நேஷனல் அத்தாரிட்டி ஆன் கம்யூனல் பீஸ் அண்ட் ஹார்மோனி என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்த சொல்லுகிறோம். அந்த அமைப்புக்கு அவருடைய முடிவுகள் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அவர்கள் பரிந்துரை தான் செய்ய முடியும். யாருக்கு பரிந்துரை செய்ய முடியும் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும். அதாவது அதற்கு பிறகு ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ். இப்பொழுது முசாஃபர் நகரில் இருக்கிறார்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொத்து இழந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் இல்லது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கின்ற போது அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்ற போது அதை ஒழுங்காக செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்காக நேஷனல் அத்தாரிட்டி ஆன் கம்யூனல் ஹார்மனி என்று ஏற்படுத்தும். மாநிலத்திலும் அதை போன்ற அதாவது அந்த குரூப் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லா கம்யூனிட்டியும் சேர்க்கறதுக்கான அமெண்ட்மெண்ட், அதே போல மாநில அரசாங்கங்களுடைய விருப்பத்தோடு மத்திய அரசாங்கம் தலையிடுவது போன்ற பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படிங்கும்போது இதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசியல் ரீதியானது மட்டும்தான். இல்ல அரசியல் ரீதியானது இல்ல. இது இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் மீது அநியாயமாக ஒரு காழ்ப்புணர்ச்சி சிறுபான்மை மக்கள் மீது ஏற்படுத்துகின்ற அளவுக்கு தொடுக்கப்பட்ட ஒரு போர். இப்ப அண்ணன் பீட்டர் சொன்னார்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப 10 ஆண்டு காலமாக இவர்களுடைய ஆட்சியில சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லை என்று காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறதா?
அல்லது ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதிகள், கவர்னர்கள், மந்திரிகள் என்பது அலங்கார பதவிகளை மட்டும் கொடுத்து சிறுபான்மையை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா? இந்த மாதிரி காங்கிரஸ் நாம் கேட்க தோன்றுகிறது. இதற்கு முன்னாடி இதை அறிமுகப்படுத்தும் போது கொண்டு வர வந்தீங்களா, இப்ப கொண்டு வரும்போது தேர்தல் போது கொண்டு வருவீங்கன்னு கேட்டா இல்ல. இந்த சிறுபான்மை இந்த மசோதா உண்மையிலேயே ஒரு சின்ன உதாரணம். ஒரு போலீஸ்காரர் அவருடைய கடமையை அவருடைய அதிகாரி செய்ய துப்பாக்கி சுடாம விட்டு விட்டார்னு வச்சுங்களேன், அந்த அதிகாரியும் சேர்ந்து தண்டிக்கப்படுவார். இதற்கு கால அவகாசமே கிடையாது. இந்த சட்டத்தின் மீது வழக்கு தொடுவதற்கு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்ப வேணாலும் தொடுக்கலாம். இப்படியாக ஒரு வரையறையே இல்லாத ஒரு பரிணாமமே இல்லாத ஒரு சட்டமாக இருக்கிறது. இதன் மூலமாக நிச்சயமாக சிறுபான்மை பெரும்பான்மை இடத்திலே மிகப்பெரிய துவேஷத்தையும் சண்டையும் உருவாக்குகின்ற ஒரு முயற்சியை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது என்பதால் நாங்கள் ஸ்ரீனிவாசன் கிட்ட போறதுக்கு முன்னாடி திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட அவருடைய குறுக்கீடு மட்டும் கேட்டுக்கேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் மறுக்கிறீங்களா? அதாவது அவர் நண்பர் சேகர் சொல்வது ஒரு தப்பு. அதாவது சிறுபான்மை என்பது எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல சிறுபான்மையாக இருக்கிறோம். உதாரணமாக இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற இந்துக்கள் பஞ்சாபிலே சிறுபான்மையினர், நாகாலாந்திலே சிறுபான்மையினர், வடகிழக்கு மாநிலங்களிலே சிறுபான்மையினர். ஆகவே ஒவ்வொரு அது மாதிரி தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் மும்பையிலே சிறுபான்மையினர், இந்தி பேசுகின்றவர்கள் மும்பையிலே சிறுபான்மையினர், பெங்களூரிலே தமிழ் பேசுகின்றவர்கள் சிறுபான்மையினர். இவர்கள் மீது கட்டவிழ்த்துப்படுகின்ற வன்முறைகளை தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம். இதுல சிறுபான்மை பெரும்பான்மை இல்ல. சில இடங்களிலே இந்த கலவரங்களின் மூலம் பெரும்பான்மையினர் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கும் நஷ்டஈடு வழங்குவதற்கு இந்த சட்டத்திலே முதல்ல கொண்டு வரப்படல. விவரிக்கப்படும் பொழுது யார் இதனால பயனாளிகள், இது யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கும்போது முதல்ல லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்று மட்டுமே அது சொல்லப்பட்டது. அது பெரிய சர்ச்சைக்குள்ளான பிறகுதான் இதுல மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒன்று மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே இப்பொழுது 1984 சிக் ரியாட்ஸ், சீக்கியர்களுடைய அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கொலையுண்ட பிறகு நடந்த பெரிய ஒரு அமளியிலே, வன்முறை கலவரத்திலே ஆயிரக்கணக்கான சீக்கிய மக்கள் கொல்லப்பட்டார்கள். 2002 குஜராத்திலே நடந்த வன்முறை கலவரத்திற்கு பிறகு அங்கே சிறுபான்மை மக்களாக இருந்த இஸ்லாமியர்கள் பெருமளவிலே கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது முசாபர் நகரிலே அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதை போன்ற வன்முறை கலவரங்கள் நடக்கிறது. இதை போன்ற கலவரங்கள் காவேரி பிரச்சனையில எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு சார்பாக ஒரு தீர்ப்பு வருகிறதோ அப்பொழுது தமிழ் பேசுகின்ற விவசாயிகளுடைய நிலங்கள், தமிழ் பேசுகின்ற வணிக நிலையங்கள் பெங்களூரிலே அடித்து நோக்கப்படுகின்றன. சொல்லி முடிச்சார். யூபியிலிருந்து வருகின்றவர்கள் மும்பையிலே தாக்கப்படுகிறார்கள். இந்த கொடுமைகளை தடுப்பதற்கு அந்த அதிகாரிகள் மத்தியிலே ஒரு வலியுறுத்தலை செய்வதற்காகத்தான் பனிஷ்மெண்ட் ஃபார் டீரெலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. எந்த அதிகாரி தன்னுடைய கடமையிலிருந்து தவறினாரோ அந்த அதிகாரிக்கு தண்டனை. இதுபோக பிரீச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரோ ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ இந்த கலவரத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பிரீச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுப்பதற்கு அவசியம் இந்த சட்டத்திலே வந்திருக்கிறது. ரைட், அதற்கான காரணிகளை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை திரு சேகர் அவர்கள் எடுத்துட்டு போகணும், அதே போல திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கருத்தையும் கேட்கணும். அதற்கு முன்பாக நேர்களையும் கேட்டிருந்தோம், இன்றைய பாராளுமன்ற முடக்கத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை இதோ. இதற்கான காரணத்தை கேட்கும் பொழுது பிரச்சனையின் தீவிரம் தான் காரணம் என்று 28% தெரிவித்திருக்கிறார்கள். இது தேவையற்ற சர்ச்சையின் விளைவு என்று 16% முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது இந்த பாராளுமன்ற முடக்கங்கள் என்று 56% தெரிவித்திருக்கிறார்கள். 56% கருத்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேள்வி கேட்கிற மாதிரி, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய முதிர்ச்சியை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கிறது. நீங்களே சொன்னீங்க பல சிறப்பான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றம், ஆனால் அது மக்களிடையே பெற்றிருக்கக்கூடிய இமேஜ் இது என்று. இது எப்படி சரி செய்யப்படும் நினைக்கிறேன் சார்? அதாவது நான் தான் சொன்னேன், இது 15வது மக்களவை, 12, 11 இதுவரை முன்னாடி மக்களவையில பாத்தீங்கன்னா அந்த கூச்சல் குழப்பம் இருக்காது, பெஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் இருந்தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 3-5 விவாதங்கள் நடக்கும், மசோதாக்கள் எல்லாம் நடக்கும், அரசாங்க மசோதாக்கள் எல்லாம் நடக்கும். பாத்தீங்கன்னா 25 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. 25 பேருக்கு மேல நீங்க பார்க்க முடியாது. இது மக்களும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா டிவியில எந்த டிவியில காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். 25 பேர் மொத்தமா பாத்தீங்கன்னா 50 பேரு
30% கேள்விகளும் 30% விவாதங்களையும் கலந்துக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா முதிர்ச்சி மத்தவங்க என்ன ஆகுது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜீரோல இருக்கு. நான் பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. 0 எந்த விவாதத்துல கலந்துருக்காங்க, 0 விவாதம். தனியார் மசோதால 0, கேள்விகள் எழுப்பாதது 0. 5 வருஷம் முடிஞ்சு போயிருக்கு அவங்களுடைய கைது. இப்ப எதற்காக அவங்க இது என்ன, மக்கள் முன்ன மாதிரி இல்ல. இப்ப விவாதங்கள் நடக்கிறது, மீடியாக்கள் விவாதங்கள் நடக்கிறது, டிவியில் விவாதங்கள் நடக்கிறது. இப்ப அனாலிசிஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். யார் என்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம விவாதங்கள் நடத்துறோம். அதனால மக்கள் இப்ப அந்த முதிர்ச்சியின்மைன்னு அவங்க நினைக்கிறது சரியானதுதான். ஏன்னா அவங்க நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை இவங்க பாக்குறது இல்ல. ரைட். உங்களுடைய சுருக்கமான கருத்து. ஆக இனி வரக்கூடிய நாட்களையும் இந்த செஷனையும் வாஷ் அவுட் தான் சேர்த்து திட்டமிட்டு இருக்கீங்களா? அதாவது மக்களுக்கு நாம என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்ப ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம்னா யாரு லைம் லைட்ல இருக்கிறாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுகிறார்கள். எவ்வளவு பெரிய இன்றைக்கு மகாத்மா காந்திக்கு நீங்க ஓட்டு போட மாட்டாங்க, வாஜ்பாய்க்கு இன்றைக்கு ஓரளவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். இன்றைக்கு லிமிடெட் இருக்கக்கூடியனால மோடி அவர்களுக்கு அதிகமான வாக்குகள் வருகிறது. அதே மாதிரி பாராளுமன்றத்தை பற்றி மீடியா என்ன தொடர்ந்து சொல்கிறது, இது ஏராளமான பண விரயம், இதை எதிர்கட்சிகள் முடக்குகிறது. ஆனா இதற்கு பின்னாலே இண்டிகேட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பிசினஸ் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு, அதுல எதிர்கட்சி ஆளுங்கட்சி உட்காரணும், இன்னென்ன மசோதாக்கள் இருக்கு, அந்த மசோதாக்கள் என்னென்ன நல்ல விளைவுகள் தீ விளைவுகள் இருக்கிறது, இதை பற்றி விவாதிக்க வேண்டும். 6 மிகப்பெரிய முக்கியமான மசோதாக்கள் 6 ஒரே நாள்ல மாநகராட்சி மாதிரி கையை தூக்கிட்டு போகணும். வரக்கூடிய தேர்தலில் தனக்கு மிகப்பெரிய பேர் வரணும், ஒரே நாள்ல நான் பெரிய தலைவராகணும் சொல்லி ராகுல் காந்தி பண்ணக்கூடியதுக்கு காங்கிரஸ் கட்சி உடன்பாடாகி விவாதமே நடத்தாமல் போகிற விஷயத்துல தடை பண்ணின ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி அது உடனே பாராளுமன்றத்தை முடக்கி விட்டது. இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, தினசரி நம்முடைய இந்த செஷன் சொல்றீங்க, முந்தைய செஷன்கள் வாஷ் அவுட் ஆனதுக்கு பல மசோதாக்கள் 79 மசோதாக்கள் லேப்ஸ் ஆறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு பொறுப்பே இல்லைங்க. பொறுப்பு இல்லை. அதாவது ஜேபிசி வேணும்னு கேட்டோம், ஜேபிசி கடைசியை கொடுத்தாங்க. ஜேபிசி கொடுப்பதற்கு முன்னாலே எதிர்கட்சிகள் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் ஆதரித்தார்கள், அவருடைய கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரித்தார்கள். அதற்கு பின்னாலே ஜேபிசி பின்னாலே வந்தது. அதற்கு விளைவு என்ன, 2 செஷன் வாஷ் அவுட். அதனால அதுக்கு உண்டான கெட்ட பேர் எதிர்கட்சிக்கு. அடிப்பது குற்றம் இல்லை, அழுவதுதான் குற்றம் அப்படிங்கிற ஒரு நீதி சரியான நீதியா? தவறுகள் செய்வார்கள், தட்டி கேட்டவரை எட்டி உதைப்பார்கள், அப்படி அவர் நீதி. இதற்கான காரணம் யார் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம். ஆனால் இது ஆரோக்கியமானது அல்ல என்பதுல நிச்சயமாக ஒரு பொது கருத்து எல்லா கட்சிகளிடையும் மக்களிடையும் ஒரு ஏற்படுகிறது. இது தொடரக்கூடாது, வரக்கூடிய மக்களவைகள்ல இந்த நிலை நீடிக்க கூடாது என்பதுதான் பொது பார்வை, சரியான பார்வை. ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு, கேள்வி. நடக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த 15வது மக்களவை சில மோசமான காரணங்களுக்காக வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது. அது அடுத்தடுத்த மக்களவைகள்ல திருத்திக் கொள்ளும் என்ற நம்பிக்கை நாம் வைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பிரைபான் ஸ்ரீனிவாசன், திரு எஸ் ஆர் சேகர், திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் பார்க்க நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.